வணக்கம் மாணவர்களே, ஸ்டாண்டர்ட் 7 term 1 செகண்ட் லெசன் ஃபோர்ஸ் அண்ட் மோஷன். அது 2.71 கண்டிஷன்ஸ் ஃபார் ஸ்டெபிலிட்டி லோயரிங் இட்ஸ் சென்டர் ஆஃப் கிராவிட்டி. அடிப்பாகம் நல்ல அகலமாக இருந்தது அப்படின்னா சென்டர் ஆஃப் கிராவிட்டி வில் பி மோர், இன்க்ரீசிங் த ஏரியா ஆஃப் இட்ஸ் பேஸ். சேம் வே the heavy base lowers the center of the gravity, so the object will be stable. அடிப்பாகம் நல்ல கனமாக இருந்தது அப்படின்னா அதில் ஸ்டெபிலிட்டி அதிகமாக இருக்கும். A broad base makes the object more stable. அடிப்பக்கம் நல்ல அகலமாக இருந்தது அப்படின்னு சொன்னோன்னா ஸ்டெபிலிட்டி வில் பி மோர். அந்த கண்டிஷன்ஸ் ஃபார் ஸ்டெபிலிட்டி அதை பேஸ் பண்ணி தான் அந்த தஞ்சாவூர் டால் வந்து ஒர்க் ஆகும். அது டெரக்கோட்டா மெட்டீரியல் பண்ணுவது. சென்டர் ஆஃப் கிராவிட்டி அண்ட் த டோட்டல் வெயிட் ஆஃப் த டால் இஸ் கான்சன்ட்ரேட்டட் அட் இட்ஸ் பாட்டம், generating a dance like continuous movement with slow oscillations. இது பார்த்திங்கன்னா தஞ்சாவூர் டால், இதனுடைய பேஸ் வந்து நல்லா வெயிட்டாக இருக்கும். இப்போ இந்த பேஸை வெயிட்டாக இருக்கிறதுனால இதில் ஸ்டெபிலிட்டி எப்படி இருக்குது அப்படின்றத பார்ப்போம். பார்த்திங்கன்னா தஞ்சாவூர் டால், இதை நம்ம கூட ஒரு பிளாஸ்டிக் பால் அடியில் எடுத்துகிட்டு அதில் வெயிட் சின்ன சின்ன கல் மண் அதெல்லாம் போட்டுட்டு இது மாதிரி ஒரு செஞ்சிக்கலாம். இல்லைனா ஒரு கார்ட்போர்ட் அட்டையில் இந்த மாதிரி செஞ்சு ஒட்டி வைக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இதை இப்படி மூவ் பண்ணி வைக்கும் பொழுது ஆசிலேஷன்ஸ் வில் பி ஸ்மால் ஆசிலேஷன்ஸ். இங்கே அப்படி இப்படின்னு மூவ் ஆகும். ஏன்னா திருப்பியும் அது இட்ஸ் கண்டினியூஸ்லி ஸ்மால் டான்ஸ் லைக் ஸ்ட்ரக்சர். இது அடியில் வந்து திருப்பி வந்து ஸ்டெபிலிட்டி வருது. எப்படி நம்ம மூவ் பண்ணினாலும் இது திருப்பி வந்து ஆசிலேஷன்ஸ் முடிஞ்சு அடியில் பேஸில் வந்து வெயிட் இருக்கிறதுனால after slow oscillations is come into the stability.